ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்சிஇ மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட். ஸோ இது எம்சிஇ டைம் பாஸ். ஸோ எம்சிஇ டைம் பாஸில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வில்லன்ஸ்லாம் நம்ம யார் யாருன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆமாம், ஸோ இப்போது இந்த வீடியோவில் காட்ட போகிற அந்த வில்லன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்வல்லேருந்து வந்தவங்களா இல்லைனா டிசிலேருந்து வந்தவங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்ம கெஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 4 to 5 minutes வீடியோ மாதிரி தான் இருக்கும். மேபி நம்ம டப்படன்னு ஆன்சர் சொல்லிடுவோன்னா கொஞ்சம் சீக்கிரம் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இஸ் திஸ் வில்லன் ஃப்ரம் மார்வல் ஆர் டிசின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வெப்லேயே போயிட்டு மார்வல் ட்ரிவியா இல்லை மார்வல் குவிஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிவியா கிரியேட்டர் அந்த மாதிரிலாம் வரும் வெப்சைட். நான் இந்த வெப்சைட்டையும் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் ஆன்சர் இதை கிரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் மீடியா போட் அப்படின்றவங்க தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2023லேயே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி. ஸோ நம்ம இப்போ அதை தான் கெஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு 5 minutes வீடியோ அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எவ்வளோ நேரம் போகுதுன்னு சொல்லிட்டு. மொத்தமாக 16 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஸோ 16 கேரக்டர்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்வலா இல்லைனா டிசின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 15 ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ 952 பிளேயர்ஸ் அதை விளையாடிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை எத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி கெஸ் பண்ணி பார்ப்போம் எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் வராங்க, யாரெல்லாம் இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதேமாரி வேறு என்னென்னலாம் கியூஸ் பார்க்கலாம், இதேமாரி உங்களுக்கு வேறு எதனா ஒரு டைம் பாஸ் வெப்சைட் தெரிஞ்சது அப்படின்னா அந்த வெப்சைட்டையும் கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதையுமே நம்ம எம்சி டைம் பாஸில் போடுவோம். இப்போ நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ப்ளே கொடுத்துடலாம். ஸோ அதேமாரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோலோ அப்படின்னா நான் சோலோவாக தனியாக விளையாடுவேன். ஸோ இப்போ 1 vs 1 லைவ் சேலஞ்ச் அப்படி இருந்ததுன்னா ஸோ இதை நான் 1 vs 1 லைவ் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரூம் அப்படின்றது கிரியேட் ஆகும். இப்போ நீங்கள் பப்ஜி கேம்ஸ்லலாம் எப்படி ரூம் மேட்ச்லாம் கிரியேட் ஆகுது இல்லையா, பப்ஜி விளையாடிருப்பீங்க, அதுக்கப்புறம் மினிமிலிட்டியா இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடும் போது அதில் ரூம் மேட்ச்ன்றது கிரியேட் ஆகும் இல்லையா. ஸோ அதேமாரி இப்போ நான் இது விளையாடும் போது ஒரு ரூம் அப்படின்றது கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த ரூம் லிங்க் நான் யார் ஷேர் பண்ணுறோம் அவங்களும் நானும் ஒன்றா சேர்ந்து இந்த 16 கொஸ்டின் இருக்குன்னா அதுக்கு ஒவ்வொருத்தர் ஆன்சர் பண்ணி நாங்களும் அவங்களும் ஒன் ஆன் ஒன் விளையாடுற மாதிரி விளையாடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக குரூப்பாக விளையாடலாம். ஸோ சப்போஸ் வீடியோஸ் பார்க்குற உங்களில் யாருக்காவது என் கூட அந்த மாதிரி லைவ் விளையாடணும்னு தோணுச்சுன்னா ஸோ கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ போடும்போது அதுக்கான லிங்க் எடுத்து நான் நம்ம சேனல்லே கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ யார் வந்து ஜாயின் பண்ணுறீங்களோ ஸோ அவங்க கூட நான் மேட்ச் விளையாடி ஸோ அதையுமே நான் போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லை லைவில் வேணும்னு நினச்சிங்கனாலும் நான் லைவும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம சோலோவே விளையாடுவோம். ஓகே, ஸோ இஸ் திஸ் கேரக்டர் ஃப்ரம் மார்வல் ஆர் டிசி? ஆப்வியஸ்லி இது தேனோஸ். ஸோ கண்டிப்பாக மார்வல் டிசி காமிக்ஸ் படிக்காதவங்களுக்கும் இனிமேல் இந்த தேனோஸ் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அந்த தேனோஸ் யார், எந்த கேரக்டர்ன்றது, ஐ மீன் எந்த யூனிவர்ஸ்ன்றதுமே தெரிஞ்சிருக்கும். ஆப்வியஸ்லி இது மார்வலை சேர்ந்தவர் தான். கரெக்ட் ஆன்சர். ஓகே, கண்டிப்பாக இந்த கேரக்டர் யாருன்றது இப்போ நான் சொல்லி தெரியணும்னு இல்லை, இப்போ பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆர்டிஜே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் டூமா ரிட்டர்ன் ஆகி இந்த கேரக்டர் மார்வல் தான் அப்படின்றத எல்லாருக்குமே நிரூபிச்சிட்டாரு. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது டாக்டர் டூம். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்வலை சேர்ந்தவர் தான். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா லெக்ஸ் லூத்தர். ஸோ நீங்கள் சூப்பர்மேன் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. சூப்பர்மேனோட ஒரு மிக முக்கியமான வில்லன் அப்படின்னா இந்த லெக்ஸ் லூத்தர் தான். ஸோ சூப்பர்மேன் ஆப்வியஸ்லி டிசியை சார்ந்தவர் தான். இது டிசி தான். ஓகே, கண்டிப்பாக இந்த கேரக்டரே தெரியாதவங்க இருக்க முடியாது. இது இவர் எந்த யூனிவர்ஸ்னு வேணால் சில பேருக்கு டவுட்டாக இருக்கலாம். பட் இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர். இவர் வந்து நம்ம பேட்மேனோட எனிமி. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பேட்மேன் டிசியை சேர்ந்தவர், அப்போ ஆப்வியஸ்லி ஜோக்கருமே டிசியை சேர்ந்தவர் தான். ஓகே, இது லோக்கி. எனக்கு தெரிஞ்சு இது பாப்புலரான கேரக்டர் தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைனரான கேரக்டர் கொடுப்பாங்க, கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஓகே, இது லோக்கி வந்து ஆப்வியஸ்லி மார்வலை சேர்ந்தவர் தான். லோக்கி இப்போ வில்லன் கிடையாது, இஸ் அ ஹீரோ, இஸ் அ காட் ஆஃப் மல்டிவர்ஸ் இப்போ. ஓகே, இது வந்து கிங்பின்னா? இல்லை, இது கிங்பின் இல்லை, பென்குயினோ? பென்குயின், ஆமாம் பென்குயின். இது டிசியை சேர்ந்தவர் பென்குயின். ஸோ டிசி சேர்ந்தவர், ஆமாம். பட் அவர் பென்குயின் தானே டவுட்டாக இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி இது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டா. ஸோ சீட்டா வந்து டிசி சேர்ந்தவர் தான். டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷனில் ஒரே ஒரு மூவியில் தான் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் வண்டர் உமன் 1984 பார்த்துருந்தீங்கன்னா அதில் காமிச்சிருப்பாங்க. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே
அண்டர்ரேட்டடாக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெஸ்ட் கேரக்டர் தான், பட் ரொம்பவே மைனராக ப்ளே பண்ணிட்டாங்க. ஓகே, இது ஆப்வியஸ்லி டாக்டர் ஆக்டேவியஸ். பட் காமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆக்டேவியஸ் இப்படி தான் இருப்பார். மூவிஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க, ஸோ அதனால் கன்ஃபியூஷன் வரலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்வலை சேர்ந்தவர் தான் ஆப்வியஸ்லி. ஓகே, பிளாக் ஆடம் இல்லை, இவர் பேர் வந்து ஏதோ ஒரு பிளாக்குன்னு தான்ப்பா வரும். அவர் பேர் என்னன்னு தெரியல, பட் இவர் அக்வாமேனோட வில்லன். இப்போ ரீசெண்டாக வந்த அக்வாமேன் 1 அண்ட் அக்வாமேன் 2லையுமே இவர் தான் வில்லனாக வந்திருப்பாரு. பேர் பிளாக்குன்னு தான் ஏதோ வரும். ஸோ இவர் பேர் என்னென்னு யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் பிளாக்குன்னு தான் ஏதோ வரும், பட் அது டவுட்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ரிவர்ஸ் ஃப்ளாஷ் தான். ஸோ நம்ம ஃப்ளாஷோட வில்லன். ஸோ இவர் டிசிஎஸ் அந்தவர் தான். ஓகே, டிசி கேரக்டர்ஸும் நிறையாவே கொடுத்துருக்காங்க போல். ஓகே, இந்த கேரக்டருமே ஆப்வியஸ்லி இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்வல் இப்போ ஃபேண்டாஸ்டிக் 4ன்னு ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கேலக்டஸ் தான் வரப்போகிறாரு. ஸோ அதுக்கான சின்ன லீக்குமே நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த லீக்கை பற்றி நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஆப்வியஸ்லி கேலக்டஸ் மார்வலை சார்ந்தவர் தான். ஓகே, நம்ம 16க்கும் ஆன்சர் பண்ணிவிடுமோ? ஓகே, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து டிசியா கேரக்டரிஸ்டிக்கை பார்த்தா டிசி மாதிரி தான் இருக்குது. பட் மார்வலில் வந்து பார்த்தீங்கன்னா தானோஸோட ஹென்ச்மேனாக ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் என்னன்னு தெரியல. கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 1ல் கூட மெயின் வில்லனாக வந்திருப்பார். ஸோ டிசியா மார்வலா? ஓகே, மார்வல்னே போவோம், அவர் தான் நினைக்கிறேன். ஓகே, மார்வல் தான். அப்போ அந்த கேரக்டர் தான் போல். ஸோ அந்த கேரக்டர் நேம் வந்து எனக்கு என்னன்னு தெரியல. ஏதோ டெஸ்ட்ராயர் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பேர் வரும். பட் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 1ல் அவர் தான் வில்லனாக வந்திருப்பார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிசின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இது வரைக்கும் நான் மார்வல் மூவிஸில் பார்த்ததும் இல்லை. ஸோ டிசியாக தான் இருக்கும். பட் இந்த கேரக்டர் நேம் என்னன்றது எனக்கு ஆனஸ்ட்டாக தெரியலை. பட் இவர் டிசியை சேர்ந்தவர் தான் ஆப்வியஸ்லி. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ லேண்டன். ஸோ அதை பார்த்தாலே தெரியுது, அவரோட சூட்டில் இருக்க அந்த இதை பார்த்தாலே தெரியுது எல்லோ லேண்டன். ஸோ எல்லோ லேண்டன் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் ஆப்வியஸ்லி க்ரீன் லேண்டனோட வில்லன்ஸ் தான். ஸோ இவர் வந்து டிசியை சேர்ந்தவர் தான். பட் க்ரீன் லேண்டனுக்குன்னு ஒரு தரமான ப்ராஜெக்ட் எப்போ தான் டிசி சைட்லேருந்து வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒபியஸ்லி டிசியை சார்ந்தவர் தான் நினைக்கிறேன். ஏன்னா டிசி கேரக்டரில் மட்டும் உங்களுக்கு தனியாக தெரியுது பாருங்களேன். ஸோ அவங்களோட அந்த பிக்சர்லேயே அவங்க டிசி தான் தனி சரியாக தெரியுது. எனக்கு இது டிசி தான் நினைக்கிறேன். இல்லையா, மார்வலா? மார்வலில் இப்படி ஒரு கேரக்டரா? ஓகே, இப்போ முன்னாடி வந்து அந்த கேரக்டர் மார்வலில் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த கேரக்டர் கண்டிப்பாக டிசி தான். ஏன்னா இவர் தான் ஜஸ்டிஸ் லீக்ஸில் வில்லனாகவே வந்திருப்பார் ஆப்வியஸ்லி. ஸோ ஓகே, நம்மளும் ஒன்று மட்டும் தப்பாக சொல்லிட்டோம். ஆக்சுவலி எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லியிருக்கோம். ஸோ இது ஒன்று கரெக்டாக சொல்லியிருக்கோம். அந்த இந்த கேரக்டரை மட்டும் தான் நம்ம தப்பாக சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேரக்டர் மட்டும் தான் தப்பாக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த கேரக்டர் சப்போஸ் யாருன்னு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த கேரக்டர் யாருன்றது அவ்வளோவா தெரியலை. நான் ஏன்னா மார்வல் காமிக்ஸ்லாம் நான் படித்ததில்லை, மூவிஸ் தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது அந்த கேரக்டர் யாருன்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் யாருன்றதை கமெண்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. அண்ட் இதேமாரி நிறையா வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம எம்சி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நான் உங்கள் எல்லாரையும் வேறு ஒரு ஆசமான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's me, MCE, signing off.